இந்த படத்துல வர மாதிரி ஒரு நல்லவர்களுடைய உலகத்துல தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம வாழ்றது என்னமோ கேப் மாதிரி, முடிச்சவிக்கி, மொல்ல மாதிரி இவனுங்க மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவனுங்க மத்தியில வாழும்போது நம்ம நல்லவங்களா இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும்னு நம்மளுக்கே தெரியும். அதனால நம்மளுமே கேப் மாதிரி மொல்ல மாதிரியா இருந்தாதான் இவனுங்கிட்ட இருந்து சர்வைவல் ஆக முடியும். இதை தெரிஞ்சுக்காம நான் நல்லவனா இருந்தேன்னா நல்லா சொருகிட்டு போயிடுவானுங்க. என் பொண்டாட்டி கிட்ட பேசுறியா பேசு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வேணா ஓரமா வேலைக்கு பிடிச்சிட்டு நிற்கிறேங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்கடா இதெல்லாம் நடக்குது? ஒருவேளை இப்படி இருக்கணுங்கிறது தான் வந்துட்டு இயக்குனர் ராம் வந்துட்டு சொல்ல வராரா இருக்கலாம். இப்படி இருங்கடா, ஏன் இப்படி இருக்க வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் சொல்ல வராரான் இருக்கு. அப்படி இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான். சுத்தி இருக்கிறவனுங்க அப்படி இல்லையே. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி இப்படி இருக்க முடியும்? வாட் இஸ் திஸ் ராம்? இயற்கையை நேசி, மலை ஏறு, மூச்சு வாங்கு, பிச்சைக்காரனிடம் படுத்து உறங்கு, தவறில்லை. ஏன் அவனிடம் பார்ட்னராக சேர்ந்து தெரு தெருவாக பிச்சை எடு, எதுவும் தவறில்லை. ஏனென்றால் யதார்த்தம் அதுதான்.